அந்த வெற்றி கழக மாநாட்டில் வந்து ஆளுநர் பதவி தேவையில்லை, வேண்டாம் என்று கூறிவிட்டு இன்று அங்கு போய் ஆளுநரை நேரில் சந்தித்து ஒரு முறையிடுகிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த அவர்களே என்று வழக்கமான இந்த பாணிய அரசியல் தேவையில்லை என்று கூறிவிட்டு எல்லோருக்குமான அம்பேத்கர் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு அவர்களேன்னு பேசினார். இன்னொன்று, இந்த போட்டோ ஷூட் அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு திரும்ப அப்புறம் அந்த மழை வெள்ள பாதிப்புல பனையூர்ல அவங்கள நேரில் அழைத்து அந்த நிவாரண உதவிகளை வழங்கினார். இப்போ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. அதான் இன்றைய இந்த அரசியல் சதுரங்கத்தினோட ஒரு முக்கிய மைய கருவா இருக்கு. அவர் ஒன்று பேசுவதும் அதனுடைய செயல்பாட்டுக்கு வரும்போது அது மாறுபட்டு இருப்பது அல்லது சொன்னதே திரும்ப பண்ணிடுறது. இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கு சார். அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, இது நிச்சயம் ஒரு நாள் வந்துட்டு விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். சரி, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற இந்த முரண் குறிப்பா ஆளுநர் தொடர்பான முரணை வந்துட்டு நான் ரொம்ப ஆழமாக பார்க்கிறேன். ஆளுநர் வேண்டான்னுட்டதுக்கு பிற்பாடு அது ஒரு ஜனநாயக அரசியலில், ஜனநாயக ஒரு ஆட்சி முறையில் தேவையற்றது அப்படின்றத சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆளுநர்கிட்ட போயிட்டு உன்னத்தை கொடுத்து வற்புறுத்துறது. இப்ப இதே போராட்டத்தை நடத்தி இந்த மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு கேட்ட நிவாரணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் சொல்லிட்டு மக்கள் மத்தியில இருந்து அந்த குரல் போயிருந்ததுன்னா அதுக்கு மத்திய அரசு மதிப்பு தந்திருக்காதா? அதற்குத்தான் கூடுதலான மதிப்பு தந்திருக்கும். அப்ப அதை செய்யாமல் இப்படி செய்வது என்பது தவறு. இரண்டாவது, ஆளுநர் வந்துட்டு இஸ் a postman என்று இந்திய உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பு ஒன்றில் கூறியிருக்கிறது. You only have to carry forward to the central government. That's all. He doesn't have any authority. He is only a shorthand for the state government அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு ஒரு கட்சியினுடைய அரசியல் தலைவரே அந்த தீர்ப்பையை புறக்கணிக்கிற மாதிரி அளவுக்கு ஒரு போயிட்டு நடந்து கொள்வது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. மற்றபடி இந்த அவர்களேன்னு சொல்றது மற்ற விடயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னோம்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேங்க, இந்த வீட்டுல கூப்பிட்டு அந்த நிவாரண பொருட்கள் வழங்கியதுன்றது அவர் நிவாரண பொருட்கள் எப்போதும் வழங்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை செய்யும் பொழுது அது எப்படி அது ஒவ்வொரு முறையும் அப்ப ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட இடையூறுகளை முன்னறிந்து அதற்கு ஏற்றவாறு திட்டம் வகுத்து தண்ணீர் தேங்காய் ஒண்ணு பார்த்துக் கொள்வதற்கு தான் இத்தனை ஆயிரம் கோடி நீங்க செலவு பண்றீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நிவாரணம் சொல்லிக்கிறது, அப்புறம் போட் எடுத்து வந்து நிறுத்துறது, அப்புறம் பம்பு செட் எடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு தண்ணியை வெளியேற்றுறான்னு சொல்றதெல்லாம் வேடிக்கையா இல்லையா, வினோதமா இல்லையா? விஜய் ஒரு எதிர்கட்சி. அவர் வந்துட்டு கூப்பிட்டு அவர் வந்துட்டு நிவாரண பொருட்கள் தராரு, இல்ல போய் நிவாரண பொருட்களை தராருன்றது வேற விடயம். ஆனா ஒரு அரசு அதை செய்யறதுன்றது எப்படி ஒரு முறை நான் சோறு போடுவேன், நாங்க 3 லட்சத்து பேர் சோறு சாப்பிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்றது அப்படின்றது என்னது அது? அப்ப இத்தனை ஆண்டு கால ஆட்சியில இருந்தோம் நீங்க அந்த மக்களுக்கு போதுமான அளவிற்கான பாதுகாப்பை அவருடைய வாழ்விடங்களில் உறுதி செய்யவில்லை என்பதுதான் அர்த்தாட்சி. அதுதான் முக்கியம், அதைத்தான் அவர் சுட்டி காட்டார். ஆனா சொல்றது ஒன்றிய அரசு நிதி உதவியை தேவையான அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். தமிழக அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த 3 கோரிக்கைகள் அது ஒரு முக்கியமான கோரிக்கை. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரண உதவி வழங்க முடியல, அது மத்திய அரசினால்தான் வழங்காத நிதியினால்தான் வழங்க முடியவில்லை, அதை கொடுப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆளுநரிடம் சென்று அவர் கூறுவது அது அந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதான்னு தான் கேட்கிறார். ஆமா, இல்ல ஆளுநர்கிட்ட போயிருக்க கூடாது, அதான் நான் சொல்ல வரேன். ஒரு கட்சி ஜனநாயக அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி மக்களிடையே சென்று மக்கள் மத்தியில் போராடி அந்த போராட்டத்தின் வலிமையின் மூலம் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு. அதுதான் சரியான வழிமுறை. இது சரியான வழிமுறை அல்ல, ஏற்புடையதும் அல்ல, தவறு. சார், இப்போ இந்த விஜய் ஆளுநர் சந்திப்பை ஒட்டி ஒரு 2 அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒண்ணு அதற்கு வரவேற்பும் எதிர்ப்பும், அதற்கு பின்னர் அந்த போராட்டத்தை கொண்டு சென்றது. இன்று ஆளுநரை சந்தித்த பின்னர் ஒரு கடித பிரசுரங்களை திடீரென சென்னையில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விநியோகிக்கிறாரு. அதற்கு அவரை கைது செய்து அவர்களை உடனடியாக அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துறாங்க. இவங்க உடனடியாக அந்த துண்டு பிரசுரத்தை தியாகராய நகரில் அதை கொடுத்தது ஒரு நல்ல அணுகுமுறையா, அல்லது அவர்களை உடனடியாக கைது செய்தது கவர்மெண்ட் ஓவரா இந்த விஜய் பாலிடிக்ஸை பார்த்து கொஞ்சம் பயப்படுதோன்னு தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு புஷி ஆனந்த் துண்டு பிரசுரம் சொன்னா அவரை உடனடியாக கைது பண்ணி மண்டபத்தில் அடைக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய அரசியல் புரட்சியா சார் தொடங்க போகுதாங்கண்ணா தியாகராய நகர்ல? நான் என்ன கேட்கறேன்னா, அங்க நடந்தது என்ன?
தாவேக்காருடைய தொண்டர்கள், குறிப்பாக அந்த கட்சியினுடைய பெண் உறுப்பினர்கள், அவர்கள் விஜயனுடைய கடிதத்தை மக்கள் மத்தியில கொடுத்தாங்க. அத போலீஸ் தடுக்குது. எதற்காக தடுக்கணும்? அவங்க போராட்டம் நடத்தல, ஆர்ப்பாட்டம் செய்யல. அவங்க ஒரு துண்டறிக்கையை கொடுக்கறாங்க. எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ அமைப்புகள், இயக்கங்கள் இப்படிப்பட்ட துண்டறிக்கைகள் கொடுத்திருக்கின்றன. அதுக்கு ஜனநாயகத்தில் நமது அரசு ரியல் எஸ்டேட், இந்த நாற்காலி விற்பனை, இந்த பொருட்காட்சிகள் கூட கொடுக்காங்க சார், துண்டு பிரசுரம். அது மாதிரி தானே சார் இது ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க. எல்லாருமே கொடுக்கறாங்க. அதான் ஆமா, கொடுத்தது அவ்வளவுதான். இதுக்கு வந்துட்டு போலீஸ் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து சிறையில எடுத்துட்டு போயிட்டு ஒரு மண்டபத்தில் அடைக்குது. அத கேள்வி கேட்கறதுக்காக ஆனந்த் போயிருக்காரு, பொதுச் செயலாளர் ஆனந்த். அவரையும் கைது பண்ணி வைக்கிறாங்க. அப்படின்னோம்னா இது மக்களினுடைய தனி உரிமையை, சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு அராஜக செயல் என்றே நான் சொல்லுவேன். இப்படி செய்யவே கூடாது. இது தவறு. அவர்கள் செய்ததில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பொது அமைதிக்கோ போக்குவரத்திற்கோ எந்த விதமான குந்தகத்தையும் ஏற்படுத்தவில்லை. அப்படி ஏற்படுத்தியதாக போலீஸ் சொல்ல, எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்யணும்னு. தொண்டறிக்கை கொடுக்கறதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக சொல்லிக்கிட்டேன்.